உங்கள் அளவச்சவங்க ஜாலியாக இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி உணர்வுகள் வருது இல்லையா? ஆனால் உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது இந்த ரீடிங்கில் அழகாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் அண்ட் தென் பிக்கப் ஆயிலுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ சேனல்லாம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பார்க்குறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக தெரியுதோ, எல்லாமே நமக்கு எதிராகவே நடக்குதே, நம்மளை அளவச்சவங்களுக்கு சாதகமாகவே நடக்குதே, எங்கே போனாலும் ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப அப்படியே சிரிச்சபடி தான் நினச்சது எல்லாமே நடக்குதே. அங்கே நம்மளை அளவச்சவங்க சிரிச்சுட்டு தான் இருக்காங்களே, ஆனால் அழுதுட்டுருக்க நம்ம இன்னும் அழுதுட்டு தான் இருக்கிறோமே. எஸ், தொடர்ந்து ஆதரவுகள், சப்போர்ட் எல்லா சைடுமே அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா? வெளியிலேருந்து பார்க்குறப்போ எல்லா வகையிலுமே வந்துட்டு ஒரு சிம்பத்தி, ஒரு நல்ல ஜாலியாக இருந்துட்டு சப்போர்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கே வந்து என்ன அப்படின்னா, நம்ம அழுகிற நம்ம தான் அழுதுகிட்டே இருக்கோம், இன்னும் வந்துட்டு சோகமாகவே இருக்கோம். ஆனால் வந்து நம்மளை அழ வச்சவங்க ஜாலியாக தான் இருக்காங்க. அங்கே இன்னும் அடி விழுந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ், உங்களை அழ வச்சவங்களுக்கு ஒரு திறமை இல்லை, டெஃபினட்டாக 1-2 திறமைன்னு நான் சொல்லுவேன். அது பார்த்திங்கன்னா, தன்னோட ஹாப்பினஸ், தன்னோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். மற்றவங்க எஸ்பெஷலி நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களை ஒரு காம்படிட்டர் தான். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நார்மல் ப்ராப்ளம் என்னங்கிறதே தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஒரு காம்படிஷன், ஒரு சைலண்ட்டான பொறாமைகள். ஏன்னா உங்கள் பர்சனுக்கு ஏன் தான் இப்படி வந்து, அதாவது இந்த பர்சனுக்கு ஏன் தான் இவ்வளோ சைலண்ட் பொறாமைகள்னே தெரியல. ஓகேங்களா? உங்களோட உழைப்புகள், உங்களோட முயற்சிகளில் பொறாமைகள். அதாவது உங்களை அள வச்சுட்டு அவங்க ஃபேமிலியோடு போய் ஜாலியாக இருப்பாங்க, சிரிச்சுட்டு சந்தோஷமாக வெறுப்பேற்றுறது எல்லாமே. அதாவது நீங்கள் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் இல்லையா? இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவ். இது இப்படி தான், நீங்கள் இப்படி இருந்த நபர் தான். அதாவது சொல்லுவாங்களே, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேங்கிற ஒரு டைலாக் இருக்குல்ல, அது மாதிரி தான். இந்த மாதிரி இருந்த ஒரு நபர் தான் நீங்கள் இல்லை? ரொம்ப ஜாலியாக, ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக. ஆனால் இப்போது எதையுமே வந்துட்டு ஒரு கேஷுவலாக டீல் பண்ணிட்டு போகிற பர்சன் நீங்கள். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு லவ்ங்கிற ஒரு விஷயம், இந்த பாசங்கிற ஒரு விஷயம், இவங்க இமோஷ்னல்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு ஓவர் திங்கிங், யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்துருச்சு. அப்போது உங்களோட ஒரிஜினல் கேரக்டரைவே வந்துட்டு மறைக்கிற அளவுக்கு, நீங்களாக இல்லாமல் போன அளவுக்கு அவங்க உங்களை வந்து அழ வச்ச நிலைமைகள் இருக்குது. ஓகே, பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து, அதாவது ஒருத்தவங்க ஜாலியாக இருக்காங்க, சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் எஸ்பெஷலி உங்களோட பர்சன் அந்த மாதிரி உங்களை வெறுப்பேற்றணும்னு பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, வெறுப்பேற்றணும்னு பண்ணுறது. ஸோ அப்போ ஆல்ரெடி தெரியுது நீங்கள் டென்ஷன் ஆகணும், உங்களை வந்து ஜெலஸ் படாமப்படணுங்கிறதுனால தான் பண்ணுறாங்க. அந்த பர்சன் அந்த நிலைமைக்கு, அதாவது ஒரு ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிறதுக்கு அவங்களோட சைடு பீப்புளும் இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி, அவங்களுடைய லவ்டு ஒன்ஸ், அவங்களுக்கு இந்த பின்னாடி இருந்து பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குற பர்சன்ஸ், எஸ், அவங்க இல்லை அப்படின்னா இவங்க இல்லை. ஸோ அப்போது இவங்களுக்கான அந்த ஒரு கர்மா கிடைக்காதா? அதாவது பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்காதா? ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்காதான்ற கேள்விகள் இருக்குல்ல. எஸ், கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இவங்களோட சப்போர்ட் சிஸ்டம், நீங்களே சொல்லுவீங்களே, இவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சரியாயிடும்னு. அந்த சப்போர்ட் சிஸ்டத்தில் தான் பிரச்சனைகள் வரும் ஃபஸ்ட்டு. அதாவது உங்களோட பர்சனுக்கு, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரேடி அடி விழுந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணுறீங்க. நிறையா நடந்துருச்சு, நிறைய இழப்புகளை பார்த்துட்டீங்க தான். பட் ஆனால் உங்களால் ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியும், திரும்ப மறுபடியும் இதிலேருந்து எந்திரிச்சு வர முடியும். பட் நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலி லாக் ஆகியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு அதிலிருந்து வர்றதுக்கான ஒரு மைண்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியாத அளவுக்கு அடி கிடையாது. ஓகேங்களா? அதிலிருந்து ஆல்ரெடி பாதி வழி வந்துட்டீங்க. பட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்பயுமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற ஒரு விஷயம் வரும். இப்போ நீங்கள் இல்லைன்னா அவங்க ஃபேமிலி இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றபடியே போயிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது 1 or 2 பர்சன் சீக்ரெட்டாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க, அதாவது உங்கள் பர்சனுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது. இவங்க தான் நம்மளோட பிக்கெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம், இவங்க பத்திரமா இருந்தால் நம்மளும் பத்திரமா இருப்போம் அப்படின்ற ஒரு கணக்கு. மேபி உங்களுக்கும் வந்துட்டு தெரிஞ்சிருக்கலாம் அந்த பர்சனை. அந்த விஷயங்களில், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்போது இவங்களுடைய அந்த ஒரு வீக்னஸ், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் வர்றது நிப்பாட்டுறப்போ, அந்த சப்போர்ட் வராமல் ஸ்டாப் ஆகுது பார்த்தீங்களா, அதிலிருந்து இவங்களோட வீக்னஸ் வரும்.
ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இன்னும் உங்கள் பர்சன் வந்து அந்த தனிமைங்கிற ஒரு இதுக்குள்ளே அவ்வளோக்கும் போகலை இல்லையா? தனிமைனா என்ன எனக்கு தெரியாதே அப்படின்றது இருப்பாங்க. ஆனால் நிறையா டைம் வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் என்னென்னா சைலண்ட்டாக அவங்க சைடு பீப்புளாலேயே மைண்டுக்குள்ளே ரொம்ப லோன்லினஸ், ரொம்ப தனிமை, ஒரு வெறுமை அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. உங்கள் பர்சன் நிறைய எமோஷன்ஸ், நிறைய ஃபீலிங்ஸை உள்ளார போட்டு கண்ட்ரோல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் சுத்தமாக வந்துட்டு தெரியல. ஏன்னா இவங்க வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டான ஒரு பிஹேவியர். அதாவது ஏன் உங்கள் சைடு பீப்புளே நிறைய பேரே வந்துட்டு இவங்கள பற்றி வெளியில் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க, என்ன இவங்கள பற்றி குறை சொல்கிறீங்க, நம்புற மாதிரி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் சைடு பீப்புளுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் இந்த பர்சனோட உண்மையான ஃபேஸ் வந்துட்டு இந்தந்த நபர்களுக்கு தான் தெரியணும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்கள் லைஃப்லையோ இல்லை அவங்க லைஃப்லையோ இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நோ யூஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய உண்மைகள்ங்கிறது வேறு பர்சன்ஸ்க்கு தெரியும். நீங்கள் நீங்களோ இல்லை அந்த பர்சனோ ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை தாண்டி உண்மைகள் வந்துட்டு ஆல்ரெடி இவங்களோட ட்ரூ ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சைலண்ட்டாக இந்த பர்சனை விட்டு ஒரு சில பேர் நகர்ந்திருக்கவும் செய்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க பீப்புளோ சைலண்ட்டாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. மேபி அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் அந்த தனிமைகள், அந்த வெறுமைகள்ங்கிறது அடுத்தடுத்து வருங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வெளியில் தெரியல. ஓகேங்களா? ஸோ அந்த கர்மாங்கிற ஒரு விஷயம், அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு நான் ஏன் இப்படி செஞ்சேன், நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேங்கிற ஒரு கேள்விகள் நிறைய டைம் வராமல் இருந்திருக்கலாம். இல்லை அப்பப்போ வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமாக அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் அவங்களே தேடுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை கஷ்டப்படுத்தினவங்க அவங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் நினைக்கலாமே இவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு கர்மா இன்னும் கிடைக்கலையா, அவங்க இன்னும் சஃபர் ஆகலைன்னு. அதாவது நம்ம கேட்குறது ஒன்று, டிவைனுக்குன்னு ஒரு டைமிங் வச்சுருப்பாங்க சரிங்களா? அந்த டைமிங்கில் எல்லாமே வந்து கிடைக்கும். ஆனால் இந்த பர்சனுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சஃபர் ஆகணும்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு விஷயம் தள்ளி போகுது, டிலே ஆகுது அப்படின்னா அப்போ வேற ஒரு விஷயம் அதோட கனெக்ட் ஆகும், அதோட சேரணும்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பர்சன் விஷயத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கர்மா தள்ளிட்டு போயிட்டே இருக்குது, ரொம்ப குயிக்காக வரமாட்டேங்குது. எஸ், பொறுமைகள் நமக்கு வந்துட்டு ஜென்ரலி ரொம்ப நர்வஸ் இல்லையா, ரொம்ப பொறுமைகள் கம்மியாயிட்டே வருது நாளுக்கு நாள். அப்போது அதோடு சேர்த்து வேற ஒரு பர்சனுக்கும், உங்களுக்கு எதிராக நின்று வேற ஒரு பர்சனுக்கும் சேர்த்து அந்த கர்மாங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கனெக்ஷன், அந்த ஒரு டைமிங், அதெல்லாம் டிவைனோட கையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதுவே யோசிச்சுட்டு அதுக்கே நம்ம வந்து படபடன்னு வந்துட்டு இருக்க தேவை கிடையாது. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் எஸ், சி காட் சர்ப்ரைஸ் அப்சல்யூட்லி. சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பி டியர்ஸ் எதிர்பார்க்கலாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப மனசளவில் வந்துட்டு அழுகை, அது மூலயமா கண்ணீர் வந்திருக்கும் இல்லையா, டியர்ஸ் கண்ணீர் வந்திருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு சந்தோஷ நிம்மதி மூலியமாக அந்த கண்ணீர் அப்படின்றது வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹாப்பி டியர்ஸ், ஏதோ ஒரு 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 நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களை ரொம்ப ப்ரொடெக்ஷனில் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த டிவைனாக இருக்கட்டும், உங்களோட ஆன்சஸ்டர்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது வர்ற டைமில் உங்கள் பர்சன் உங்கள் கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிடைக்காது உங்களுக்கு. பிகாஸ் உங்கள் பர்சன் எப்பயுமே வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் கொடுக்கவும் செய்வீங்க, கொடுக்கறது ஈஸியாக வாங்கிட்டும் போயிடுவாங்க. நீங்கள் கொடுக்கலனாலுமே அதை எடுத்து உங்களை ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது உங்கள் கிட்டேருந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்படி தான் வந்துட்டு உங்கள் பர்சன் அதாவது அவங்க பார்வை எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபீலிங்ஸ் அது வேறு. ஆனால் உங்களுக்கு என்ன வாய்ப்பு வருது, உங்ககிட்ட என்ன வருது, என்ன நடக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருதா, அது பார்வை இருந்துகிட்டே இருக்கும் நிறைய டைம். ஏன் ஒரு சில பேர் நீங்கள் ஒரு சண்டை போட்டு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருந்திருப்பாங்க. மற்றதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஏதாவது ஒன்று உங்கள் லைஃபுக்குள்ளார வருதுன்னா உடனே அதை எப்படி எடுக்கலாம்? சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்சன் இருக்கிறப்போ நீங்கள் கேட்கலாம், எஸ், ஏன் நான் லைஃப்பில் மாறணும், அடுத்த கட்டம் நான் போகணும், எனக்கான ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கணும், ஆனால் ஏன் வந்து நகர முடியல? சரி, அந்த பர்சனுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தான் போகுது.
ஓகேங்களா? அவங்க அதாவது இந்த அந்த அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் வர்ற வரைக்கும் அவங்க டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சும்மா பிடிச்சி இழுத்துட்டு இருக்காதீங்க. அவங்க உங்களை சைடில் கொண்டு வர ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கும் லைஃப்பில் அடுத்த கட்டம்னு ஒன்று வரணும். ஒரு வாய்ப்புன்னு ஒன்று வரணும். அப்போ எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் செல்ஃபிஷாக நீங்கள் யோசிக்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும். உங்களோட எதிர்கால வாய்ப்பா இல்லை இந்த பர்சன் மறுபடியும் வேணுமா அப்படிங்கிறது. அதாவது உங்கள் லைஃப்பில் வரணுமா. ஸோ அர்ஜென்ட் பண்ணாதீங்க, அவசரம் பண்ண வேண்டாம். அதாவது டைமிங்கில் வந்துட்டு மூவ் ஆகட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு வர இந்த ஒரு சான்சஸை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு ஹாப்பினஸ், ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா அப்படியே வைஸ் வேர்ஸான்னு சொல்லலாம், அப்படியே மாறும். அதாவது நீங்கள் வந்து கஷ்டத்தில் தனிமையில் இருந்தப்போ அவங்களுக்கு சந்தோஷம், சிரிப்பு, கேலி, கிண்டல்னு இருக்கும். இது அப்படியே வந்து ஷிஃப்ட் மாறும். நீங்கள் சந்தோஷம், அங்கே வந்துட்டு அந்த யோசனைகள், பல குழப்பங்கள் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு கட்டத்தில் அவங்க வந்து உங்களை விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுவாங்களா அப்படின்னா எஸ். உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த வாய்ப்புகள், அது எந்த வாய்ப்பு வேணாலும் இருக்கலாம், சின்னதோ பெருசோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த வாய்ப்புகளை அவங்களால எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். சரி, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். இந்த பையனை பார்க்குற நீங்கள் இப்போ வேணாலும் கொஞ்சம் அப்படியே ஒரு எமோஷ்னலாக அப்படியே கொஞ்சம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டிவைன் டைமிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போது இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேர், இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியாது, பட் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பொருந்தும். இப்போ அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ட்ராமா பண்ணிட்டு வந்தாலும் கூட இப்போ உங்கள் கையில் அந்த புது வாய்ப்புகள் இருந்தாலும் கொடுத்துருவீங்க, பாவம் பார்த்துருவீங்க. அவங்க போடுற அந்த ஒரு பட ட்ராமா, ஒரு சினிமா மாதிரி போன்ற ஆக்ஷன், அந்த ஆக்டர் மாதிரி பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பதில் இறங்கி போயிடுவீங்க. ஸோ ஒரு விஷயங்கள் ஏன் தள்ளி தள்ளி போகுதுன்னா, அந்த போகிறப்ப உங்களை ஸ்ட்ராங் பண்ணுது இந்த இடத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் முன்னாடி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தீங்க, ரொம்ப 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 எமோஷ்னல், அப்படியே டார்க் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டீங்க. அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சமாக மேலே வந்தீங்க. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும், முன்னாடிக்கு பெட்டராக இருக்கும். பட் இன்னும் நீங்கள் வந்து பெட்டராக இன்னும் ஸ்ட்ராங்காக தான் போவீங்க. அப்போது நீங்கள் என்றைக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் வரீங்களோ அப்போது எல்லாமே வந்துட்டு மாறும். ஓகேங்களா? ஸோ நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு ரீசன் டெஃபினெட்லி இருக்குது. நீங்கள் உங்களோட பார்வைகள், நான் அகெயின் சொல்கிறது தான், உங்கள் பார்வைகள் ஒன்று, டிவைனுடைய டைமிங்கிறது வேறு. ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் எல்லாம், அதாவது ஃபைனலிங்க என்ன கையில் எது இருந்தாலும் சரி, அட் த எண்ட் ஆஃப் தி டே, கடைசியில் இப்போ அதாவது அவங்க கேட்ட அத்தனை விஷயங்கள் அவங்க கையில் கிடைச்சாலும் சரி, கடைசியில் ஒரு நிம்மதி இருக்குதா, ஒரு மனசு திருப்தி இருக்குதா, அங்கே தான் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு வெறுமைகள் இருக்கும் அவங்கள சுற்றி. இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்கள சுற்றி யார் ட்ரூவாக இருக்காங்கங்கிறத கண்கூட வந்து சொல்லிடலாம். இவங்க ஒருத்தவங்க தான், இல்லை இவங்க சுத்தமாக யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பீப்புளை வந்துட்டு அவங்க ஏர்ன் பண்ணலை, ட்ரூவாக ஏர்ன் பண்ணலை. இவங்களோட அந்த ஃபேக்கான ஜாலியால், ஃபேக்கான ஸ்மைல் வச்சுட்டு சும்மா போயிட்டு இவங்களே வாலண்டியராக வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறது, அட்டென்ஷன் சீக்கிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அட்டென்ஷன் அது உங்கள் பர்சனுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த அட்டென்ஷனை போயிட்டு இது பண்ணுறது, கூப்பிடாத இடத்துக்கு ஊருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு உரிமை கொண்டாடுறது. ஸோ அவங்க இடத்த போய் இது ஏன் இடம் இது கிளைம் பண்ணுறாங்க. அதாவது மரியாதைங்கிற தானாக கொடுக்கணும். இவங்க வந்து நான் போய் நிற்கிறேன் எனக்கு கொடுன்ற ஒரு ஃபோர்ஸ். இது வந்து ஒரு சில பேர் விஷயத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க ஒரு சில விஷயங்கள். உங்களை விட உங்கள் பர்சனுக்கு அந்த அதாவது குழப்ப மைண்ட் செட் ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்னும் அதிகமாக வரும். ஸோ அவங்களோட அந்த மைண்ட் செட்டில் தான் அந்த சேலஞ்ச் அப்படின்றது வரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏஞ்சல் சொல்கிற அழகான மெசேஜ் பாருங்கள். ஒரு ஒன் டேங்க, இப்போது உங்களோட லைஃப், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நாள் எல்லாமே மாறி இருக்கும். சண்டைகள் சும்மா போயிட்டே இருந்திருந்தாலும் அந்த ஒரு பிரேக், அந்த ஒரு ஷிஃப்ட் எல்லாமே ஒரே நாளில், அந்த ப்ராப்ளம்ஸ் ஒரே நாளில் ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் ஆனது. அப்போது எதிர்பார்க்காத அந்த ஒரு டேயில் நடந்த மாதிரி தான் எதிர்பார்க்காம இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்ங்கிறது நடக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக, எஸ்பெஷலி எனக்கு இந்த ஜஸ்டிஸ் கிடைக்கணும் இந்த சம்மந்தமாக வெயிட் பண்ணிங்களோ, டெஃபினெட்லி வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க,
திங்க் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ ஜட்ஜ். எஸ், சரி, ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எதையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, நிறைய டேர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறத வச்சு மட்டும் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டாம். இனி அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து என்ன ட்விஸ்ட்டுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. பட் ஒரு சர்ப்ரைஸ் சைலண்ட்டாக இங்கே இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வராங்க. ஸோ அடுத்து வேறு என்ன மெசேஜஸ் எல்லாமே வருதுங்கிறத நம்ம பிக்கப்பையில் போய் பார்த்துடலாம். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப யோசிக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல கேள்விகள் இன்றைக்கி மனசில் கேட்கறதுக்கான பதில் டைரெக்டாகவே கிடச்சிடும். ஓகேவா? ஸோ நான் வந்து 3 பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 இந்த 777. இன்றைக்கி ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். 777ங்கிற ஏஞ்சல் நம்பர், பைல் நம்பர் 2க்கு 111ங்கிற ஏஞ்சல் நம்பர், பைல் நம்பர் 3க்கு 555. ஓகேவா? எஸ். ஸோ 777, 111, 555. ஏஞ்சல் நம்பர் சூஸ் பண்ண எனக்கு குழப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க 1, 2, 3ங்கிற நம்பரை வச்சு கூட சூஸ் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை மனசார பண்ணணுன்னா உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கூட சூஸ் பண்ணுங்கள். 3 பையிலும் நான் பார்க்குறேன்னாலும் தாராளமாக பார்க்கலாம், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த 777ங்கிற ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். Yes, pile number 1. See, உங்களால் அந்த நபருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு எஸ், சரி, உங்களால் வந்து ஏதோ ஒரு வாய்ப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் மேபி உங்களாலோ இல்லை உங்கள் சைடில் இருந்த ஏதோ ஒன்று ஒரு லக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அந்த பர்சன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அது ஒரு மணி ஏதோ ஒரு விஷயம் அது வந்து ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயத்த இழந்தீங்களோ அது ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயம் உங்கள் கைக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகவும் அது அவங்க கையில் இருந்து பறிக்கப்படுற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது எப்படின்னா சைலண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஓப்பனாக வந்துட்டு சண்டை போட்டு பறிச்சுட்டு போகிறது அப்படிலாம் இருக்காது. பட் ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கே வந்து இவ்வளோ டீப்பாக யோசிக்கிற அளவுக்குலாம் அந்த டைமும் இருக்காது. அந்த பர்சனுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு போகும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மறைமுகமான ஒன்றும் புரியாத மொமெண்ட் இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு கூட மைண்டு வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், அப்படியே ஸ்டக்காகி நின்றும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் 2 சைட்லையுமே என்னால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? அண்ட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பிரேக் வருங்க. இப்போ அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, இல்லை அடுத்து ஏதாவது ஒரு பிளானிங் வச்சுருக்காங்க, ஒரு முக்கியமானது, சும்மா சாதாரணது கிடையாது, ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லுவோம்ல, ஒரு முக்கியமான ஒரு பாதை, ஒரு விஷயம், அதில் ஒரு கொஞ்சம் பிரேக் வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கும். அதாவது ஈஸியாக வந்த விஷயத்துக்கு இனி வந்து நிறையா ப்ரேயர் பண்ணணும், நிறையா மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தங்கள் அதாவது அப்படி இருக்கும். அதாவது ஒரு வேலை ஈஸியாக கிடைக்கும், அது கிடைக்கிறது ஸ்டாப் ஆகிறப்போ அது திரும்ப மறுபடியும் பழையபடி கிடைக்கிறதுக்கு போராட்டங்கள், அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு செய்யணும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி அவங்க பர்சன் பொறுத்த வரைக்கும் அந்த கற்பனைகள் நிறைய வந்து இருக்குங்க. சரியா, நம்ம லைஃப் அவ்வளோதான் ஈஸியாக நகர்ந்துட்டோம்,
இதாகிடுச்சு, அடுத்த கட்ட நகர போகிறோம், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு கற்பனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரியாலிட்டி என்னன்னு காமிச்சிரும். இது வரைக்கும் அந்த கற்பனைகளை அந்த பர்சன் நம்பி இருக்கலாம், உங்கள் பர்சன் நம்பிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஏன் அந்த கற்பனைகளை வச்சுட்டே உங்ககிட்டே வந்துட்டு பெரிய பில்டப்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது வெறும் கற்பனைகள் தான், ரியாலிட்டி வேறுங்கிறது அது காமிக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த பர்சனுக்கு நிறைய உண்மைகள் காமிக்கிறப்போ அந்த சப்போர்ட் பண்ணி பின்னாடி ஏற்றி விட்டு ஹிண்ட்ஸு பாயிண்ட் எல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அங்கே எல்லா சைடுமே கொஞ்சம் பிரேக், எல்லா சைடும் கொஞ்சம் ஆஃப் ஆக சான்சஸ் இருக்கும். அப்போது இது வரைக்கும் பின்னாடி இருந்து நகர்த்திட்டு இருந்த ஆள் இனி இல்லாதப்போ இனி தானே தன்னோட லைஃப்பை பார்க்கணுங்கிற ஒரு மொமெண்ட் வர்றப்போ தான் அந்த பர்சனுடைய உண்மையான ட்ரூ ஃபேஸ் என்ன, உண்மையான டேலண்ட் என்ன, இவ்வளோ நாள் கொடுத்ததெல்லாம் வெறும் பில்டப்பு தான் அப்படிங்கிறது வெளியே வரும். இது என்ன அப்படின்னா, அவங்க சைடு பீப்புளுக்கு இப்போது இவங்க ஒரு குட் இமேஜ் ஒரு சில பர்சன்ஸ்க்கு முன்னாடி வச்சிட்ருக்காங்கல்ல, அந்த குட் இமேஜ் மாறும். அந்த ஒரு பர்சன்ஸ் அவங்க முன்னாடி நான் நல்ல பேர் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த பர்சன்ஸ் கிட்ட சேஞ்சஸ் பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்க இதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இவங்க மேலே இருக்கக்கூடிய இமேஜஸ். ஓகேவா? அதாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் பர்சன் நிறைய இடங்களில் அவங்களோட லக்கு, உங்களோட லக்கு, இது சப்போர்ட்டு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே நிறைய நகர்ந்துருப்பாங்க. ஆனால் உண்மையான ஹார்ட் ஒர்க்குங்கிறது, உண்மையான ஒரு உழைப்போ, உண்மையான ஒரு எஃபோர்ட்ஸோ அவ்வளோக்கு போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த லக்கு எல்லாமே ஸ்டாப் ஆகிறப்போ, அது குறையிறப்போ அந்த ரியல் ஹார்ட் ஒர்க் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி அவங்க எதை பெருசாக நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் அடி விழுவும். இப்போ வேலை விஷயத்தை அவங்க ரொம்ப பெருசாக பில்டப் விட்டு நினச்சிட்டு இவ்வளோ லைஃப்பை நான் அப்படி இப்படின்னு பில்டப்லாம் விட்டாங்கல்ல, அதில் தான் மோஸ்ட்லி அடிகள் விழும். ஓகே, ஸோ யூ டோன்ட் நீட் சம்மோன் எல்ஸ் டு ஃபிக்ஸ் யூ. ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு வர்ற ஒரு ஏஞ்சல்ஸோட மெசேஜ் அழகாக உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் அந்த பர்சன் மேலே அட்டாச்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நீங்களாக இருங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு என்ன எனக்கு இப்படி நடந்துருச்சு, அவங்க மட்டும் சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஏன் அங்கே அடி விழாதான், அவங்க மட்டும் என்னோடது நான் இழந்துட்டேன். எமோஷன்ஸ் எல்லாமே புரியுது. பட் உங்களோட ப்ரேயர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக உங்களை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களை விட அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது தெரியுமா? அவங்க சைடில் இருக்கக்கூடிய பீப்புளும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஜெலஸியாக நீங்கள் பார்க்கலாம் உங்கள் பார்வையில் இருந்து. பட் ஆனால் அவங்க சைடில் இவங்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லாதங்கிற ஒரு தாட் வரப்போ எக்ஸ்ட்ரா பயங்கள் வரும். ஸோ இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப வித்தியாசமாக உள்ளே போகும் இந்த ரீடிங், இந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஆனால் நீங்கள் ஒரு மேலோட்டமான ஆன்சர் எனக்கு வேணும், ஒரு மேலோட்டமாக நடக்கணும் எல்லாமே நினைக்கிறீங்க. பட் ஆனால் சூழ்நிலைகள்ங்கிறதும் கர்மாங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக போய் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இப்போ இந்த பர்சனோட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப டீப்பாக போய் தான் கற்றுக்கிட்டீங்க. லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்னால் எப்படி வாழணும், வாழக்கூடாது, யாரை எங்கே வைக்கணுங்கிற இப்போ கற்றுக்கிட்ட லெசன் இந்த ரிலேஷன்ஷிப் டீப்பாக போய் தான். அதே தான் அவங்களும் போவாங்க. ஸோ அப்போ அவங்களும் டீப்பாக போய் தான் அந்த லெசனை லேர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ பயல் நம்பர் 2க்கு என்ன ஒரு மெசேஜ்? ஓகே, ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பயல் நம்பர் 2க்கு உங்கள் பர்சன் இந்த பர்சன் அடுத்த கட்ட நகர்ந்துட்டாங்க, உங்களை இப்படியே விட்டுட்டு அடுத்த கட்ட நகர்ந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க நகர்ந்த பாதை வேறு. அதாவது அவங்க கேட்டது ஒன்று, ஆனால் செய்யறது ஒன்று. அவங்க ஆரம்பத்தில் மேபி லைக் உங்ககிட்ட இருந்தப்போ போட்ட பிளானிங் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் இடையில மாற்றங்கள் நிறையா இருந்திருக்கு. அவங்க போக வேண்டிய ரோட்டில் அவங்க போகலை, வேறு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறப்ப கரெக்டான ரோடை நோக்கி தான் போயிட்டுருக்காங்கன்னு தெரியும், பட் கிடையாது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் லைஃப்பில் இவங்களுக்குன்னு ஒரு எக்ஸோ இல்லை வேறு பர்சனோ ஒரு ப்ராப்ளமும் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ திரும்ப அதாவது இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு விட்ட ஒரு விஷயம், நம்ம தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு விட்ட ஒரு விஷயம் திரும்ப வரும், ஒரு தொந்தரவு, ஒரு டிஸ்டர்பன்ஸாக வரும்.
அப்போது ஒரு லைஃப்பில் எல்லாமே ஜாலி புதுசு நோக்கி போன அந்த டைமில் பழசும் திரும்ப வருது, பிரச்சனைகளோடு வருதுங்கிறப்போ அது அவங்களுக்கு ரியலான ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு அந்த கர்மாங்கிறது அவங்களுக்கு அந்த வழியில் வந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு நீ முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி ப்ராப்ளம்ஸையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில இவங்களை பற்றின ஒரு சில பேர் கெட்டு போகிறது, ஒரு சில காசிப் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த அதாவது நான் தான் சொல்கிறேன்ல, போன வேகத்திலே அந்த குழப்பங்கள், அந்த கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பர்சனை சுற்றியே தனக்கு இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இல்லை அப்படின்ற ஏதோ ஒரு பேர்லேயும் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஒரு காரணத்தோடு தான் இருக்காங்க. யாருக்குமே வந்துட்டு இவங்க மேலே ஒரு ரியலான கேர் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த பர்சன் ரொம்ப வேகமாக வந்து போகிறாங்க, தன்னை சுற்றி என்ன நடக்குது, தனக்கு பின்னாடி யார் வரா, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. ஒரு நம்பிக்கையோட பேரில், ஒரு ஹோப்போட பேரில் உங்கள் பர்சன் நகர்ந்துட்டுருக்காங்க. ஒரு சின்ன ஒரு டேட்டா கிடச்சா அது கரெக்டாக தப்பாங்கிறது தெரியாமல், ஒரு அனலைஸ் இல்லாமல் ஒரு வேகம் இருக்கும். அவங்க மனசுக்கு படுறதை வந்துட்டு செஞ்சுட்டு போகிறாங்க. அது சரியா தப்பாங்கிற ஒரு கணக்கெல்லாம் லேட்டாக தான் வந்துட்டு வருது. ஆனால் எடுக்கிற முடிவு டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிறாங்க. ஆனால் அவங்க பர்சனை சுற்றி ஒரு நெகட்டிவ் பர்சன் டெஃபினெட்லி ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனோட அந்த உண்மையான ட்ரூ ஃபேஸ் என்ன, உண்மையான விஷயங்கள், அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட சீக்ரெட்ஸ் அண்ட் அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட கரண்ட் அப்டேட்ஸ், அந்த காசிப் எல்லா விஷயங்களும் வெளியில் லீக் பண்ணுவாங்க. இந்த அவங்க அதாவது உங்கள் பர்சனை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் தேவை கிடையாதுங்க, இன்னும் நிறைய பேருக்கு தேவை. ஏன்னா உங்கள் பர்சன் உங்களோட லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் இந்த கேமெல்லாம் வந்து விளையாடல, வேறு பர்சன்ஸோட லைஃப்லையுமே வந்துட்டு எமோஷன்ஸோடு விளையாண்டுருக்காங்க. அவங்கள தேவைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஏமாத்துனது, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் பொருந்துதான்னு தெரியல. பட் இந்த பைல் உங்களுக்கு பொருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் வேறு பைல் கூட பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங். ஓகே, தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, அதை வச்சு பர்சனல் ரீடிங் உங்களோட சூழ்நிலை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன்ஸ், அதாவது குழப்பங்கள் அதிகரிக்கும். நம்ம எடுக்கிற பாதைகள் கரெக்டாக, நம்ம போகிறது கரெக்டாங்கிற குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் பர்சனை சுற்றி டெஃபினெட்லி அவங்கள வந்து கீழே இறக்கணும், அவங்கள குழப்பணும்னு பர்சன்ஸ் இருக்காங்க. எஸ், ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதாவது எதிர்பார்க்காத திருப்பங்கள் இருக்குங்க. இங்கே ஷாக்கிங்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. சீக்ரெட்ஸ், தன்னோட சீக்ரெட்ஸாக, தன்னோடது, அது ரொம்ப முக்கியம், தன்னோட சீக்ரெட்ஸ் இல்லையா? ஸோ அந்த சீக்ரெட்ஸ் வந்துட்டு ரிவீல் ஆகாமல் இருக்கணும்னா சம் பிளாக்மெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எமோஷ்னல் பிளாக்மெயில் ரொம்ப டீப்பெல்லாம் இருக்காது, பட் ஒரு எமோஷ்னல் செட், அதாவது ஒரு ஃப்ரீடம் அப்படின்ற இடம் இருக்கானா, ஃப்ரீடம்ங்கிறது அங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ சைலன்ஸ் கொஞ்ச நாளாக வந்து உங்கள் பர்சனை இஃப் யூஆர் லக்கி உங்களால் பார்க்க முடியும், உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்களோட பல டைமில் அவங்களோட சைலன்ஸ் பல ஆன்சர்ஸை வந்து கொடுக்கும். ஆனால் அவங்க அமைதியாக இருக்காங்க, அவ்வளோதான். இது மேலோட்ட பார்வைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அனலைஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு ஒன்றும் ஐடியா கிடைக்காது. ஆனால் ஒரு மனசளவில் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா எஸ், அந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் பர்சன் சப்போஸ் ஒரு கட்டம் வருங்க, அதாவது உங்ககிட்ட திரும்ப ஏதாவது ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பேசுகிறதுக்கோ, ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கோ வந்துட்டு வரும். உங்களை அவங்க எவ்வளோ வந்து மிஸ் பண்ணுறாங்கங்கிற விஷயத்த வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இருக்கும். சரி, நீங்கள் உடனே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க இதை பார்க்கணுங்கிறது தான் அவங்க கர்மா. சரிங்களா? ஸோ பண்ண விஷயங்களுக்கு, பண்ண தப்புக்கான தண்டனைகள்ங்கிறது இவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது அவங்களோட கர்மா. ஸோ அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான அந்த ஃபேஸ், அதாவது உங்களோட அருமைகள் அப்படின்றது புரியும். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு புரியும். ஆனால் அந்த பர்சன் வர்ற டைமிங்கும் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப வந்துட்டு மாறி இருப்பீங்க. பைல் நம்பர் 2, நீங்கள் கண்டிப்பாக மாறி இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் வேற ஒரு புது தொடக்கம், வேறு புது ஜேர்னின்னே ஆரம்பிச்சிருக்கும். மேபி லைக் நிறைய பேர் வந்துட்டு உடனே எனக்கு வேணும், இப்போவே சரி பண்ணும் நினைக்கலாம். அவுட் ஆஃப் எமோஷன்ஸ், இந்த எமோஷன்ஸில் வந்துட்டு கேட்கலாம். பட் ஆனால் அதே சமயம் கர்மாவும் நடக்கணும், அவங்களுக்கு பண்ண தப்புக்கு சஃபர் ஆகணும், இந்த மாதிரியான எமோஷன்ஸுமே வச்சுருக்கீங்க. ஸோ
டைமிங், அந்த கனெக்டிவிட்டி அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதிலே நீங்கள் நர்வஸ் ஆகிட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் செல்ஃப் லவ். டூ இட் ஃபார் யூ. இந்த 2 மெசேஜ் நான் கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுவேன். ஒரு சில முடிவுகள் புது தொடக்கத்துக்கு தான் இருக்கும். ஒரு சில லைஃப்பில் ஒரு விஷயம் முடியுதுன்னா அது வேறு தொடக்கத்துக்காக மட்டும்தான் இருக்கும். ஒரு சில விஷயம் நீங்கள் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுறீங்க, இந்த பர்சன் விஷயத்தில் அவ்வளோ எஃபோர்ட்ஸை போட்டு ஃபெயிலியரை மட்டும்தான் பார்த்தீங்க. அப்போ அங்கே ஒரு ரீசன் இருக்குது. அதே மாதிரி ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்க, 24 மணி நேரம் போடுறீங்க, ஸ்டக்காகி நின்றுது. ரிசல்ட் வர டைம், நாளைக்கு ரிசல்ட் வரணும்னா இன்றைக்கி நின்றுது கடைசி நிமிஷம். ஸோ அங்கே ஒரு டிவைன் டைமிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்களோட எந்த ஒரு எஃபோர்ட்ஸும் வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் எவ்வளவோ செய்கிறீங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க. இந்த ஒரு நியூ ஜேர்னி, இந்த ஒரு நியூ விஷயம் வந்துட்டு செல்ஃப் லவ்வை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் எப்படி உங்களை முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி வந்து இந்த எஸ்ன்னு சொல்லணும், எப்படி நோ சொல்லணும், உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இனிமேல் கற்றுக் கொடுக்கும். ஆல்ரெடி ஒரு சில பேர் லேர்ன் பண்ணிட்டீங்க, பட் ஸ்டில் இன்னும் ஒரு சில பேர் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்னைக்கு ரொம்ப டூ மச் ஆஃப் செல்ஃப் லவ்வில் இருக்கீங்களோ, அதிகமான செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்களோ, அன்னைக்கு அந்த பர்சனோட ஒரு திரும்பி பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களை நினச்சி ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு புதுசாக என்னமோ இன்ட்ரெஸ்ட் வர மாதிரியான ஒரு ஃபீலிங் சம்டைம்ஸ் வரலாம். பட் ஆனால் இட் வில் பி லைக் அவங்களுக்கு அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் பழைய பர்சனாகவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போவுமே ஒரு சில பேர் பழைய பர்சன் கிடையாது, புது பர்சனாக தான் நிற்கிறீங்க எப்பயுமே. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு ட்ரஸ்ட், அந்த பர்சன் அவங்க மேலே இருந்த ட்ரஸ்ட்டு ஒரு கண்ணாடி மாதிரி அவங்களே போட்டு உடைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரஸ்ட்டு திரும்ப அந்த பர்சன் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். எதிர்பார்க்காத விஷயங்கள், ஓகே தட்ஸ் இட். எதிர்பார்க்காத விஷயங்கள். அண்ட் சரி, ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்னால் எல்லாம் முடியும், நான் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்வைட்டோடு உட்கார்ந்தாங்க பார்த்தீங்களா? அதாவது எல்லா டைமும் இல்லைனாலுமே உங்கள் பர்சனுக்கு ஒரு சில வார்த்தைகளாலே வரும். பேசுகிறதுல அப்படியே என்னமோ அப்படியே ஹெட்வைட்டோடையே பேசிகிட்டு இருப்பாங்க, தான் தான் எல்லாங்கிற மாதிரி. அந்த தலை நிமிர்ந்து அந்த பேசுகிற அந்த வார்த்தைகள் தலை குனிவை பார்க்கும். அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தள்ளி வந்து உங்களோட லைஃப், உங்களோட அந்த செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உட்காருங்க. நம்ம அந்த செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப், நம்ம ஃப்யூச்சருங்கிறத நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு அந்த சைட் பை சைடு இந்த லெசன்ஸை அவங்க லேர்ன் பண்ணணும். பிகாஸ் கர்மா வந்து லெசனை பாடத்தை கற்றுக் கொடுக்காம விடாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பல குழப்பங்கள், பல கல்குலேஷன்ஸ் நடக்குது. அவங்க யூஸ் பண்ண அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு எதிராகவே வந்து திரும்புது. ஒரு கோவத்தில், ஒரு வேகத்தில் சொன்ன எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து திரும்புது. ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஒன்று ஈஸியாக இருந்தது, இனி ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது ஒரு க்யூரியாசிட்டி வந்துட்டு அதிகமாகும். அதாவது மெசேஜ் எதாவது பண்ணலாமா, ஏதாவது என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, மறுபடியும் உங்களோட இமோஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு க்யூரியாசிட்டி வந்து சம்டைம்ஸ் தூங்கவே விடாது அவங்கள. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு பயத்தை உண்டாக்கும் சைலண்ட்டாக அவங்களுக்கு. ஓகேங்களா? அவங்களே ஓவர் திங்கிங் பண்ணி அவங்களே அந்த பயத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் மேனிப்புலேஷன் நல்லா பண்ணுவாங்கள்ல. மைண்டில் ஒருத்தவங்களை வந்து எப்படி வந்து அவங்க பேச்சை கேட்க வைக்கிறது, எப்படி நம்ப வைக்கிறது,
அதெல்லாம் நல்லாவே வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கர்மாங்கிற ஒரு விஷயம் உள்ளார வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ண அந்த மேனிப்புலேஷன், அவங்க வந்து மற்றவங்க மைண்டை தான் கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினச்சாங்கல்ல, அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி எத்தனை ட்ராமா பண்ணாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு எதிராக திரும்பும். அப்போது இவங்க வேற ஒருத்தவங்களோட மைண்ட் கண்ட்ரோல்குள்ளே போகிற வாய்ப்பு இருக்குது. இவங்களை வேற ஒருத்தவங்க மெனிப்புலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கும். இவங்க என்ன ஒரு விஷயம் செஞ்சாங்களோ அதே தான் வந்து திரும்ப அவங்களுக்குமே வந்து இருக்குது. ஸோ உங்களை நிறைய டைம் வந்துட்டு குழப்பத்திலே வச்சுருப்பாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த பர்சனை பற்றி ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக வந்துட்டு அவங்க உங்களை சீட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்கங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தும் வந்து அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வர விடாமல் தடுத்திருப்பாங்க. உங்களை ரொம்ப வந்துட்டு நீ ஓவர் திங்கிங் பண்ணுற, நீ ரொம்ப வந்து யோசிச்சிட்டே இருக்கிற, நீ இப்படி இருக்காத, நீ மாறிட்ட, நீயா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களவே வந்துட்டு ரொம்ப டம்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு தான் தான் அந்த ஒரு லைன் மாதிரி, தான் தான் எல்லாமே, தான் தான் சிங்கங்கிற மாதிரி ஒரு 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 தாட், ஒரு விஷயங்கள் இருக்கும். அதே தான் வந்து உங்ககிட்ட காமிச்சிருப்பாங்களும். டாமினேஷன்ஸ், அதிகாரங்கள் ஓவராக இருந்திருக்கும். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ஒரு கட்டத்தில் என்னன்னா, நீங்களே உங்களை ஓவர் திங்கராக வந்து நினச்சிருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு ஓவர் திங்கிங்கிறத தாண்டி அவங்க உங்களை அந்த அளவுக்கு யோசிக்க வச்சாங்க. சும்மா ஸ்வீட்டாக பேசுறது, சும்மா வந்து முதுகு பின்னாடி போயிட்டு நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணுறது, தேவையில்லாமல் ஏமாத்துறது, சீட் பண்ணுறதுன்னு இருந்திருக்கும். அதாவது வார்த்தைகளால் உங்களை நம்ப வைக்கிறது, இந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்துட்டு நிறைய செஞ்சுருப்பாங்க இல்லையா? ஆனால் அதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணால் பொய் சொல்கிறேன். எத்தனை குழப்பங்கள், எத்தனை, அதாவது சரி ஒரு கட்டத்தில் இப்படி தான் நீங்கள் எத்தனை ஐடியாஸ், எத்தனை ஒரு ப்ரூஃபே எடுத்துகிட்டு, ஓகே ஒன் செகண்ட், ப்ரூஃபே எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் கூட இல்லை. அப்போது நீங்களே வந்து உண்மையிலே நம்ம எடுத்த ப்ரூஃப் கரெக்டாக, இல்லை நம்ம தான் தப்பு பண்ணுறோமா, நம்ம தான் ஓவர் திங்கிங் பண்ணுறோமா, நம்ம தான் நம்ம பார்ட்னரை வந்துட்டு தப்பாக புரிஞ்சிருக்கிறோமான்னு பல டைம் யோசிச்சிருக்கீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, ஓவராலாக கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பர்சன் தான், உங்கள் பர்சன் தான் வந்துட்டு ஒரு சரியே இல்லாத ஒன்று பண்ணாங்க. ஸோ இது இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ், இவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு எப்படி நீங்கள் சஃபர் ஆனீங்களோ அதே மாதிரி தான் அந்த பர்சனோட லைஃப்லையுமே வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன ஒரு வழிகளை உங்களுக்கு கொடுத்தாங்களோ, நீங்கள் லைஃப்பில் வந்து சாதிக்கணும், முன்னுக்கு வரணும் அப்படின்ற கரெக்டாக அந்த ஆசைகள், அந்த டைமிங்கில் அவங்க இதை செஞ்சுருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அப்போது அதே டைமிங் அவங்களுக்கு அந்த ஒரு டைம் ஃபேஸ் வர்றப்போ திரும்ப மறுபடியும் அதே மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அங்கே வந்து இருக்கும். ஓகேங்களா? அதாவது நிறைய வந்து ஹோப் கொடுத்தாங்க, ஃபால்ஸ் ஹோப் நிறைய கொடுத்தாங்க இல்லையா? நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை எல்லாமே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் திரும்ப அவங்களுக்கே பலிக்குது. அப்போது அவங்களுக்கும் அந்த மாதிரி இப்போ யாரோ ஒருத்தவங்க ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. இன்னுமே அவங்களோட ட்ரூ ஃபேஸை அவங்க பார்க்கல. அப்போ அந்த ட்ரூ ஃபேஸை பார்க்கக்கூடிய ஒரு டைம் வர்றப்போ தான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவாங்க. சரி, ஒரு கட்டத்தில் வந்துட்டு உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ், என்ன பண்ணுறோம், என்ன ஏதுங்கிற ஒரு குழப்பங்கள், அதாவது மைண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அவங்க விளையாண்ட அந்த கேம், அவங்க ப்ரொவோக் பண்ண அந்த கேம் உங்கள் விஷயத்தில் திரும்ப அவங்களுக்கே வருது. இது எப்படின்னா, உங்களுக்கு செஞ்சதை நியாயப்படி நீங்கள் தான் அவங்களுக்கு செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்து உங்களை கர்மாக்குள்ளே ஏற்றலை, வேற ஒரு பர்சன் மூலியமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தான் உங்கள் கையால் தான் ஜஸ்ட்டு இதெல்லாம் திரும்பி நான் செய்வேன், அப்போ தான் என் மனசு நிம்மதி இருக்குங்குவீங்க. நீங்கள் அந்த பாரத்தை எடுத்துக்காதீங்க, அதை வேற ஒருத்தவங்க நிறைவேற்றுவாங்க. அதுக்குன்னு ஒரு பர்சன் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த லெசனை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பாதுகாப்பாக இருக்கிற பர்சன்ஸே நாளைக்கு அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருப்பாங்க. அப்போது ஒரு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அது என்னென்னா, இது வரைக்கும் மற்றவங்க ப்ரொடெக்ட் பண்ணி மற்றவங்க கொடுத்த அந்த பாசங்கிறத போய் இனி அந்த எல்லாமே குறையிறப்போ என்னோடய எமோஷன்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அந்த பாதுகாத்துக்கணுங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ரொம்ப இருக்கும். அது வெளியில் இல்லை. இப்போ வெளியில் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மனசுக்குள்ளே அந்த பயம், அதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ நாளாக ஓவராக யோசிக்காமல் நைட்டெல்லாம் நிம்மதியாக போய் தூங்குவாங்க, நிம்மதியாக சந்தோஷமாக வந்துட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிட்டு ஜாலியாக ஹாப்பியாக வந்து வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இனி அப்படி இருக்காது. ஒரு டே டைமாக இருக்கட்டும், நைட் டைமாக இருக்கட்டும், அந்த கர்மாங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகிறப்போ தூக்கத்தை குறைக்கும். ஸோ வந்து நிறைய ஓவராக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்துட்டு கொடுக்கும்.
ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு சில பேருக்கு என்னன்னா, நம்ம எதுக்கு இப்படி சஃபர் ஆகுறோம்? ஏன் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கோன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மைண்ட் என்ன அப்படின்னா, இருக்கிற பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு செஞ்சிருக்காங்கங்கிறத வந்து யோசிக்க கூட அவங்களுக்கு இருக்காது. மேபி நீங்க நினைக்கலாம், ஓகே இப்பயாவது யோசிச்சுட்டு வராங்களா? இப்பயாவது யோசிச்சுட்டு சைன் குடுக்குறாங்களான்னு. மைண்ட் ஃப்ரீஸ். அது ஒரு அது அது ரியலைஸ் பண்ணுறதுக்கே லேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு டைமிங்காக இருக்கட்டும், கர்மா அதனோட கேம் தனியா விளையாடுது. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பே ஓவராலா சொல்லணும்னா ஒரு கேம் தான். ஆளுக்கு மைண்ட வந்து மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு, ஒரு தேவைக்கு வந்து இருந்துக்கிட்டு, அப்படி தான் வந்து இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். ஒரு பியூரா சோல்மேட்டான சோல்மேட் மாதிரி இல்ல. ஒரு பியூரான ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ கர்மா அதனோட கேம் அது விளையாடும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி டே கடைசியில வந்து ஜஸ்டிஸ் அதுதான் வந்து வின் பண்ணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இது ரொம்ப வந்து யோசிக்காதீங்க. உங்களுக்கு விட்டதை வந்து ஃபஸ்ட்டு பிடிங்க. உங்களுக்கு தேவையானது செல்ஃப் லவ். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். உங்கள் எமோஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். செல்ஃப் லவ்வை நிறையா வந்து கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ விட்டதை வந்து பிடிங்க. இவ்வளோ நாள் என்னத்தை விட்டீங்களோ அது எல்லாத்தையும் வந்துட்டு திரும்ப கொண்டு வாங்க. பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வருது. அப்போது அதை அழகாக யூஸ் பண்ணுங்கள். சரி உங்கள் பர்சன் என்னென்ன விஷயங்களில் செஞ்சாங்களோ அவங்களுடைய ஃபேவரட் பர்சன் இவங்க தான் என்னோட உலகம், இவங்க தான் என் சோல்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி பில்டப் போட்டுட்டு எல்லாம் பண்ணாங்களா, அந்த சைடில் இருந்தே வந்து அந்த பாடத்தை வந்து கற்றுக்குவாங்க, லேர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? சிக்யாஸ் ஓகே. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், அந்த பர்சனுக்கு இப்படிலாம் உழணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்கிறது எல்லாமே சைலண்ட்டாக நடக்கும். ஸோ அப்போது நீங்கள் இது ஒரு ட்ரீமாகவே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே சைலண்ட்டாக ஃபுல்ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் நம்ம பார்த்துட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி அங்கே வந்து அவங்க ஏற்படுத்தின அந்த குழப்பங்கள் வந்துட்டு திரும்ப அவங்களுக்கே வந்துட்டு இதாகும். ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு யாரை என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறோம், என்ன வார்த்தை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு பேச்சுவாக்கில் அந்த ஒரு ஃப்ளோவில் வார்த்தைகளை விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது அது எல்லாமே ஒன்ஸ் திரும்புகிறப்போ, இப்போ உங்கள் பர்சன் பேசின எல்லாருமே வீக்கான டைமில் பேசினாங்க. இப்போ நீங்களும் வீக்கான டைம், வேறு பர்சனை பேசியிருந்தா அவங்களும் வீக்காக இருந்த டைம். ஸோ உங்களோட டைமிங் ஸ்ட்ராங் ஆகிறப்ப, உங்கள் பர்சனோட டைமிங் வீக் ஆகிறப்போ அப்படியே வந்து மாறும். யாரெல்லாம் இவங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ திரும்ப வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி வந்து போயிட்டுருக்கு. மனக்குழப்பங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வழியில் அங்கே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான். பைல் நம்பர் 3 மாற்றங்கள் சைலண்ட்டாக நடக்குதுங்க. ஓகேவா? ஆனால் அது எல்லாமே சீக்ரெட்ஸாக வந்து இருக்குது. ஓகேவா? ஏன்னா உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சைடவே மாற்றிருக்காங்க. இப்போது ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க மூலிமா ஏதாவது நியூஸ் கிடைக்கும், ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும்னா அவங்க மியூச்சுவல் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கூட தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு புது சர்க்கிள், ஒரு புது சைடுன்னு சீக்ரெட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த சீக்ரெட்டே வந்துட்டு அவங்க வாங்குகிற இந்த அடிகளை கூட உங்கள் கண்ணில் காமிக்காமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல, யாருமே சொல்லலை, எல்லோரும் வந்து நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா ரியலான இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில் வரலை, எல்லாமே சைலண்ட்டாக வந்துட்டு நடக்குது. ஓகேவா? ஆனால் வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்குள்ளே நீங்கள் யோசிச்சு மாட்டிக்காதீங்க. இது எல்லாமே வந்து அவங்க உருவாக்குனது திருப்ப அவங்களுக்கே வர்ற ஒரு டைமிங். அத்தனை குழப்பங்கள், அத்தனை ஒரு டென்ஷன்ஸ் அவங்களுக்கே வரும். நீங்கள் அதிலிருந்து இப்போ தான் வெளியே வர்றீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு லவ் ஒரு டார்க்காகவே இருந்துகிட்ருக்கு. இனி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லவ், செல்ஃப் லவ் அதிகமாக கொண்டு வர்றது, இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்குள்ளே மறுபடியும் வந்து கவனங்கள் கொண்டு போகாதீங்க. என்ன நடக்குது, என்ன 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 அப்படின்ற கேள்விகளை குறைச்சிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.